ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சரிங்களா, நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், ட்ரேடிங் கம்பெனி இன் பெங்களூர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் கம்பெனி வந்துட்டு நம்ம பெங்களூரில் வந்துட்டு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி கொடுத்து, ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு இன்கம் பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்மளை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத அவங்க வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எதுவும் ப்ராஃபிட்டுங்கிறது பெருசாக இருக்காது, ப்ராஃபிட்டே இருக்காது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா, ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதில் கண்டினியூவாக இப்போ அடுத்து என்னென்ன நடந்துச்சு என் லைஃப்பில் அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கு அவங்கக்கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலெட்டில் டோட்டலாக 44,000. சரிங்களா, ஸோ 44,000 ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க நமக்கு. ட்ரேட் பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்குது, ஸோ அந்த ஸ்லாட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லாட்டுக்கு, அதாவது அந்த ஸ்லாட் எவ்வளோனா, இப்போ 1,00,000 ஸ்லாட்டு. சரிங்களா, 1,00,000 நம்ம அவனுக்கு ஃபீஸ் பே பண்ணோம்னா நமக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் 4,00,000 அவன் வந்து நமக்கு ட்ரேட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். சரிங்களா, அந்த ஸ்லாட்டோட பெனிஃபிட்டு. அந்த 1,00,000 ஸ்லாட், அதாவது மற்ற டைமில் பை பண்ணால் 1,00,000, பட் இப்போ வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அது ஏதோ அவன் கம்பெனி எம்டிக்கு இது பிறந்த நாளாம், ஸோ அதனால் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா, அந்த 1,00,000 ஸ்லாட்டை நீங்கள் 50,000 பிளானில் நீங்கள் பை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 50,000 கட்டினாலே போதும் அப்படின்னா, என்கிட்ட அந்த அமௌண்ட்டு கிடையாதுங்க. என்கிட்ட இப்போ இருக்கிறதே இந்த 44,000 தான். இதை நான் அப்படியே வித்ட்ரா பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா, இதில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, 25,000 மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக ப்ரீ புக்கிங்காக நீங்கள் கொடுத்துருங்க, மீதி நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் ஒரு 1 வீக் கழித்து கூட நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிவிட்டு டக்குன்னு வித்ட்ராவலும் போட்டுட்டேன். இதிலேருந்து ஒரு இப்போ 44,000 இருக்கா, 44,000 வந்து பார்த்திங்கன்னா 20,000, ஆமாம், இல்லை 20,000 இதிலே வச்சுட்டு மீதி 24,000 நான் வித்ட்ராவல் போட்டுட்டேன். 24,000 வித்ட்ராவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டை பார்த்தேன். நான் 20ஆந்தேதி ஒரு இஎம்ஐ ஒன்று பே பண்ணணும். அந்த இஎம்ஐ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000. நான் அந்த இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும் அப்படிங்கிறதே நான் வித்ட்ராவல் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே அது ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் 20ஆந்தேதி ஒரு இஎம்ஐ பே பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் 18ஆந்தேதியா இல்லை 17ஆந்தேதி வித்ட்ராவல் கொடுத்தாச்சு. 20ஆந்தேதி இது மாதிரி ஒரு இஎம்ஐ இருக்குது, எனக்கே அது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் இதை வித்ட்ராவல் பண்ணி அந்த இஎம்ஐக்கு பே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த 50,000 அந்த ஸ்லாட் வந்து எப்போ என்னால் எடுக்க முடியுமோ அப்போ நான் எடுத்துகிட்டு அப்போலேருந்து ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 1,00,000 இதில் காசு கட்டி ட்ரேட் பண்ணி 1,00,000 ட்ரேடிங் வேலெட்டில் வச்சுக்கிட்டு நான் ட்ரேடிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதை வந்து இவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 1,00,000 ரெடியாக போகுது, அது வந்ததும் அவரும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்குவார், இல்லை அவர் என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கூட அமௌண்ட் லோட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டை கூட நானும் ஒரு ஷேர் கூட பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லி வச்சுருந்தேன். சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அவன் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, அவன் அப்போ என்கிட்ட, அதாவது 17ஆந்தேதி என்ன சொன்னான் அப்படின்னா,
அவன் சொன்னதை நான் புரிஞ்சிக்கல. சரி சார், நீங்கள் 20,000 வித்ட்ராவல், இது மீதி இந்த ட்ரேடிங் வேலெட்டில் இருக்கிற 20,000த்தையும் வித்ட்ராவல் பண்ணி மொத்தமாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த 1,00,000 எப்போ ரெடி ஆகுமோ நம்ம அப்போ கூட நம்ம அதை லோட் பண்ணி அன்னையிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் வந்துட்டு சரி ஓகே, இல்லை நான் அதுக்கு ஓகே சொல்லலை. ஏன்னா மைண்டில் வேறு இன்னொரு ஐடியா ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அது என்னன்றதை சொல்கிறேன். சரி ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அந்த ஃபோனை. சரிங்களா, ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி மீதி இருக்கிற ட்ரேடிங் இந்த வேலெட்டில் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் வித்ட்ரால் பண்ண சொன்னாலே, பட் நான் பண்ணலை. அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ மொத்தம் பெங்களூரில் 2 பேர்கிட்ட நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேருமே எப்படி ட்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க, இவங்களுக்கு அவங்க பெஸ்ட்டா இல்லை அவங்களுக்கு இவங்க பெஸ்ட்டான்றதை நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் செக்கிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு 2 பேர்கிட்டையுமே நம்ம நல்ல முறையில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்களையும் பகைச்சிக்கல, அவங்களையும் பகைச்சிக்கல. ஸோ இந்த சூர்யாங்கிறவன் தான் இவ்வளோ நாள் வந்து எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது. பட்டு இப்போ வந்துட்டு அவன் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறதுனால நான் அவனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுன்றதுனா ஆல்ரெடி கடன் இருக்குது, அதை எப்படியாவது அடைச்சிடலான்ட்டு தான் நம்ம இதில் வந்து அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடலான்னு நினச்சி நான் ஒரு ஐடியாவில் இந்த ட்ரேடிங் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல நான் வந்தேன். பட் இவன் என்ன பண்ணுறான்னா, என்னைய வச்சு அவன் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு, இவனுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்னே நான் தனியாக ஒரு லோன் எடுத்து இவங்களுக்கு ஃபீஸுக்குன்னே கொடுக்கணும் போல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் வேணாம், ஏன்னா இவன் ஃபீஸை வந்து ஓவராக கேட்குறான். இப்போ இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அதித்தின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ என்ன ஃபீஸோ, இப்போ 1,00,000, இப்போ இவன் வந்துட்டு என்ன நம்மக்கிட்ட ஒரு கதை விட்டானா, அது கதையா இல்லை உண்மையாங்கிறது தெரியல. சரிங்களா, இப்போ 1,00,000 ஸ்லாட்டு நாங்கள் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டோட 50,000 நீங்கள் பே பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஒரு கதையை போட்டான். சரிங்களா, அது என்னன்னா அது உண்மையாக அது பொய்யா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக மினிமம் ஸ்லாட்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு 30,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. சரிங்களா, 30,000த்துக்கு அடுத்து 50,000 ஸ்லாட்டு, 50,000த்துக்கு அடுத்து 1,00,000 ஸ்லாட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 1,00,000 ஸ்லாட்டை உங்களுக்கு நாங்கள் 50% டிஸ்கவுண்ட்டோட 50,000 நீங்கள் பே பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னால, அந்த 50,000 பே பண்ணால் இந்த 1,00,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரேட் பண்ணி கொடுப்போமோ, பெனிஃபிட்டோடு கொடுப்போமோ அந்த பெனிஃபிட் உங்களுக்கு அப்படியே வந்துடும்னு சொன்னாலே, அது வந்து 100% பொய் தான். சரிங்களா, ஸோ நம்ம 1,00,000 ஸ்லாட்டை 50,000 ஆஃபரில் நம்ம எடுக்க போகிறதில்ல. 50,000 ஸ்லாட்டை 50,000 எடுக்க போகிறோம். அவன் நம்மக்கிட்ட 1,00,000 ஸ்லாட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டு நம்மக்கிட்ட ட்ரேடிங் பண்ணி கொடுத்துட்ருப்பான். ஸோ நம்ம வந்துட்டு இது நமக்கு எப்போ தெரியும்னா, நமக்கு ஒரு கட்டத்தில் தான் தெரியும். கிட்டத்தட்ட இந்த 50,000 அப்புறம் ஸ்லாட்டை நம்ம ஒரு 1,50,000 அவன் வந்து நமக்கு ட்ரேடிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த உண்மையை தெரிய வரும். அதுவும் ஏன் அப்போ நமக்கு அந்த உண்மை தெரிய வருதுன்னா, அந்த அந்த சீக்ரெட்டை நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கடைசியில் இதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஓகே. அது 1,50,000 வரும்போது தான் நமக்கு இவன் ஏன்டா அப்போவே நமக்கு இந்த 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தான்றது நமக்கு அப்போ தான் புரிய வரும். சரிங்களா, இப்போ இந்த சூர்யாவுக்கும் அந்த அதித்திங்கிற அந்த பொண்ணுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, அந்த அதித்திங்கிற பொண்ணு வந்துட்டு இப்போ ஒரு ஃபீஸ் இருக்குன்னா, அதை ஒரு ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸை சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 50,000 ஒரு ஸ்லாட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் வரணும்னா நீங்கள் 50,000 பே பண்ணணுங்க. பே பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வரலாம் அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாகவே சொல்லிடுவாங்க. பட் இவன் என்ன பண்ணுறான், அந்த சூர்யாங்கிறவன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ 50,000 பிளான் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் ஒரு 20,000 ப்ரீ புக்கிங் பண்ணிடுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டு எப்போ இருக்கோ அப்போ கட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கொஞ்சமாக ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மக்கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட வாங்க பார்ப்பான்.
சரிங்களா? ஸோ நம்ம அந்த கொஞ்சமாக அமௌண்ட்டை ஏதோ வந்த வரைக்குமாவது லாபமே 50,000ன்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு போயிடுவான். இதுவே ஒரு 20,000 30,000 மட்டும் கட்டுங்க. மீதி 20,000த்த நீங்கள் 1 வாரம் கழித்து கட்டுங்க, இல்லை 10 நாள் கழித்து கட்டுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க யாராவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா இந்த 2 பேர்கிட்டையுமே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2 பேர்கிட்டையுமே வந்து ஏன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இதையுமே அந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லுவேன். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 2 பேருமே வந்துட்டு ஒரு அட்வைசர் தான், ட்ரேடிங் அட்வைசர் தான். இவங்க வந்துட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை என்னவாக இருக்கும்னா, டோன்ட் வெரி சார், நாங்கள் இதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் இன்னும் அந்த கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருங்க, நம்ம லாஸ் ஆனதையும் சேர்த்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வருமே தவிர, இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத அவங்க எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? 2 பேருமே சரி அப்படி தான் இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எங்கே விட்டேன்? ஓகே, அதான் ஃபுல்லாகவே வித்ட்ராவல் பண்ணிக்க சொன்னான். பட் நான் ஃபுல்லாக வித்ட்ராவல் பண்ணல. 20,000 மட்டும் ட்ரேடிங் வேலெட்லேயே வச்சுட்டு 24,000 வித்ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டேன். எப்போ போன வாரம் வெள்ளிக்கிழமை இது நடந்துச்சு. சனிக்கிழமை நமக்கு இந்த வித்ட்ராவல் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ட்ரேடிங் கிடையாது, லீவு. சனிக்கிழமையும் ட்ரேடிங் இல்லை, லீவு. அடுத்து திங்கக்கிழமையும் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன். ஸோ இதை இந்த வாரம் திங்கக்கிழமை தான் 20யா? ஆமாம் 20. ஸோ அப்போ வந்து ஒரு எலெக்ஷன் போயிட்டுருந்துச்சு. ஸோ அப்போது வந்துட்டு ட்ரேடிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து 21 தான் ட்ரேடிங். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த அதித்திங்கிற பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன ஸ்லாட் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ, அவங்க வந்து 30,000 ஸ்லாட் வந்து இருக்குது. அது வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்துட்டு 10,000 மட்டும் பே பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் வர்றதுன்னா வரலாம். பேலன்ஸ் 20,000 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்லாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அந்த ஸ்லாட்டை எடுத்தால் எனக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, ஒரு மாதத்தில் அவங்க நமக்கு 1,00,000லேருந்து 1,20,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு மாதத்தில். ஒரு மாதம்னா மாதத்தில் 20 நாள் ட்ரேட் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த 20 நாளில் 20 நாளுமே அவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதில் எதில் எப்போல்லாம் ரொம்ப நல்லா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதோ, வாரத்தில் 3 நாள் இல்லை 2 நாள் தான் ஆகுதுன்னா, அந்த 2 நாள் தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் மந்த்லி இந்த 1,20,000 அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். அந்த 30 எடுத்த அந்த ஸ்லாட்டுக்கு வந்துட்டு பெனிஃபிட் இது தான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாட்டை நம்ம புக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்கு 20,000 ஃபீஸை கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 4,000 இருந்துச்சு இல்லையா? அந்த 4,000 திரும்பி இதிலேயே நான் லோட் பண்ணி வச்சுட்டேன். லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த வீக் வந்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த சூர்யாங்கிறவனுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட்டும் வித்ட்ராவல் பண்ணாமல் பாதி அமௌண்ட் இதிலே வச்சுருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்கள் ஏன் இன்னும் வித்ட்ராவல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? அவன் அன்னைக்கு என்ன சொன்னான் தெரியுங்களா? இதான் ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. அந்த 1,00,000 எப்போ உங்களுக்கு வருதோ அப்போலேருந்து நம்ம ட்ரேடிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை அவன் வாயிலேருந்து வந்துச்சு. அதை நான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். பட் அவன் அப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிடுங்க. உங்கள் இஎம்ஐ 20,000 அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் 24,000 இதில் இருந்துச்சு இல்லையா? அந்த 24,000 ப்ரீ புக்கிங்காக கொடுத்துருங்க. அந்த 50,000 ஆஃபரில் வந்த ஸ்லாட்டுக்கு 25,000 அவனுக்கு ப்ரீ புக்கிங்க்கு நம்ம ஸ்லீட்டுக்கு கொடுத்துடணுமாம்மா ஸ்லாட்டுக்கு. பேலன்ஸு நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 10 பைசா இல்லாமல் பிச்சைக்காரனாக இருக்கணுன்றது அவனோட எண்ணம். எவ்வளோ பெரிய ஒரு அது சொல்லுவாங்களே, ஒரு சுயநலமான ஒரு மைண்டை பார்த்தீங்களா அவனுக்கு? நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டை வலித்து எடுத்துகிட்டு அவன் போயிடுவான். ட்ரேடிங் பண்ணுறது 10 பைசா இருக்காது.
எப்படி இந்த மாதிரி யோசிச்சு அவன் இந்த மாதிரி ஒரு இதை சொன்னான்னு எனக்கு தெரியல. இது அப்போ எனக்கு புரியல. இது நான் அடுத்து திங்கட்கிழமை தான் எனக்கு அவன் மறுபடியும் கால் பண்ணும்போது, "ஏன் சார் ஃபுல்லாக வித்ட்ரால் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க? நீங்கள் டவுட்டாக இருக்குது. நீங்கள் வேறு யார்கிட்டயோ ட்ரேட் பண்ண போகிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி கேட்டான். நான் வந்துட்டு வேறு யார்கிட்டயோ ட்ரேட் பண்ணுறேன், பண்ணல. அது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம். சரிங்களா? ஸோ இவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான், அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது 2 பேர்த்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு, அது வந்து யாரோடது பெஸ்ட்டுன்றத நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 பேரையுமே பகைச்சிக்கல அது வரைக்குமே. அந்த டைமில் வந்துட்டு நான் வேறு ஒரு டென்ஷனில் இருந்தேன். அவன் வந்துட்டு கேட்ட கேள்விக்கு நான் வந்து சொன்ன பதில் வந்துட்டு வேறு மாதிரி போயிட்டு, ச சங்காத்தமே வேணான்டா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்த இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு பின் நம்பர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். அவனுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் ஃபர்கட் கொடுத்துட்டு மாற்றிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட்டு அப்போ அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து ஒரு சிஸ்டமில் என்னோடய ஐடியை வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பான் போல். பட் சிஸ்டமில் லாகின் பண்ணி வச்சுருந்தோம்னா என்னென்னா, பாஸ்வேர்டு வந்து சம்டைம்ஸ் கேட்கும், சம்டைம்ஸ் கேட்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்க போல். அதனால் வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங் வேலெட்டில் இருந்த ஒரு 10,000 லாஸ் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 10,000 ஒரே நாளில் லாஸ் ஆனது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி, ஓகே, கண்டினியூவாக பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம இந்த ட்ரேடிங் வேலெட்டில் 25,000 லோட் பண்ணி கொடுத்து, இந்தாங்க நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், கட்டின அந்த 20,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1,20,000 வரைக்கும், 1,20,000ன்றது மேக்ஸிமம் தான். மினிமமாக அவங்க சொன்னது 1,00,000. சரிங்களா? ஸோ கட்டின 30,000த்துக்கு 20,000த்துக்கு வந்துட்டு அந்த 1,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த வர செவ்வாய்க்கிழமை கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவங்க எனக்கு கால் பண்ணி ட்ரேடு ஏதாவது எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் எதுவும் எடுக்கலைங்கன்னு சொன்னேன். நான் எடுக்கலான்னு உள்ளே போயிருந்தேங்க. ஆல்ரெடி ட்ரேடு எடுத்திருந்தாங்க. நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு நினச்சேன்னு அவங்க என்னைய பார்த்து கேட்டாங்க. நான்லாம் எதுவும் எடுக்கலைங்க. அவங்க பை பண்ணுறது எப்படி, செல் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை சார், பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு ட்ரேடு எடுத்து அது லாஸில் போயிட்டு 10,000 லாஸ் ஒரே நாளில். சரிங்களா? ஸோ இந்த லாஸை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூர்யா தான். அவன் சிஸ்டமில் ஒரு இது லாகின் பண்ணி வச்சுருந்தான். ஸோ அதுக்கப்புறமா நான் அதை போயிட்டு ஃபர்கட் ஃபார் ஆல் டிவைஸ் அப்படின்றத கொடுத்து எல்லா டிவைஸில் இருந்துமே அந்த என்னோடய ஐடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொருத்தருக்கா அவங்களுக்கு அதித்திங்கிறவங்களுக்கு என்னோடய ஐடியை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கண்டினியூ எங்கே பண்ணுறது? இருந்த 25,000த்தில் 10,000 அவன் லாஸ் பண்ணிட்டான். மீதி 15,000 தான் 14,000 14,000 சம்திங் தான் இருந்துச்சு. அந்த 14,000 சம்திங்கில் அடுத்து எவ்வளோ இருந்துச்சுன்றது இப்போ அடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 14,000 ஸ்க்ரீன்ஷாட் நான் எதுவும் எடுக்கல போல். சரி, ஓகே, கண்டினியூவாக பேசுகிறேன். இந்த வீடியோ இன்னும் எவ்வளோ நேரம் போகும்னு தெரில. முடிஞ்சால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு தனித்தனியாக பிரித்து அப்லோட் பண்ணுறேன். டைம் இருக்கிறவங்க பாருங்கள். சரிங்களா? 10,000 லாஸ் பண்ணிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ரிலீவ் ஆகி வெளியே வரீங்க அப்படின்னா
அந்த ட்ரேடிங் என்ன சொல்கிறது, அப்ஸ்டாக்ஸில் அவங்கக்கிட்டேருந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ திடீர்னு அவங்களோட இன்னொருத்தவங்க நல்லா ட்ரேட் பண்ணி தராங்க, கம்மியான ஃபீஸ்லேயே பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த அப்ஸ்டாக்ஸ் தான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேறு ஒரு பிளாட்ஃபார்முக்கு டோட்டலாக மாறிடுங்க. சரிங்களா? ஏஞ்சல் ஒன், ஜிரோதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வேறு எதில் வேணால் போய்க்கோங்க. திரும்பி அதே அக்கௌண்ட்டில் போயிடாதீங்க. ஸோ எதுலையாவது லாகின் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ கடைசியில் நம்ம இந்த மாதிரி போயிட்டோங்கிறது தெரிஞ்சதுன்னா வேணும்னே வந்துட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகுன்றது தெரிஞ்சுட்டு கரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணி விடுவோம். அவனை பற்றி நினச்சாலே ரொம்ப காண்டாகுது. சரி விடுங்க, அது போனது போயிட்டு போகுது. நம்ம எவ்வளவோ போயிடுச்சு. எனக்கு என்ன ஒரு இதுதான், அந்த 10,000 ஒரே நாளில் போயிடுச்சு. அது போனதில் ஏதோ ஒரு நாலேஜ் டெவலப் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல. அது ஒரு இதுவுமே டெவலப் ஆகலை. இப்போ எப்படி போச்சு, ஏன் போச்சுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி இதாகிட்டேன். அடுத்து மீதி அந்த அமௌண்ட் எவ்வளோனா 14,000 சம்திங். சரிங்களா? ஸோ 14,000 அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியாதுங்க. இன்னும் ஒரு 10,000 மட்டும் லோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் ட்ரேட் பண்ணுறேன்ற மாதிரி அந்த அதித்திங்கிறவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. வேலெட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரால் பண்ணிவிட்டு இருக்கிற வேலை பார்க்கலாம் அப்படின்றத நினைக்கிறதா, இல்லை அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறதான்றது ஒன்றும் புரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராமில் ஒரு சில சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டோம், அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் வரும். அதையுமே இப்போ 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சேனலில் வரதெல்லாம் ஃபேக் சார் அப்படின்னா அந்த சூர்யாங்கிறவன். ஸோ அவன் சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த சேனலில் வர இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். இப்போ அவனே ஃப்ராடாக இருக்கான். சரிங்களா? அவன் நம்பரை உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. ஷோ பண்ணிட்டுன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் வந்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அவனோட லாஸ்ட் 8 டிஜிட் நம்பர் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. அந்த மாதிரி நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அவன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்றதை நீங்கள் அவன்கிட்டயே சொல்லுங்கள். ஷாக்கிங் ஆகிடுவான். சரிங்களா? ஸோ அவன்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் பண்ணிடாதீங்க. அப்படி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேறு ஒருத்தட்டையும் ட்ரேட் பண்ணுறீங்கன்றதை அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அவ்வளோதான். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா நம்ம வேலெட்டில் 14,000 இருந்துச்சு. அந்த 14,000 கண்டினியூ பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறது என்னென்னா இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிவிட்டு ஓடிடுறது. இல்லைன்னா இந்த 15,000 எப்படி 25,000 மாற்றி கொண்டுட்டு வருதுங்கிறத பார்க்குறது. சரிங்களா? சரி ஓகே. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 3 டெலிகிராம் குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அந்த 3 டெலிகிராம் குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து டெய்லி எதுலெல்லாம் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத அவங்க டெய்லி வந்துட்டு அவங்க ஒரு பெரிய சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு சரி ஒரு நாள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த குரூப்பு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி எக்ஸ்பர்ட் சிபி ரெஜிஸ்டர்டுன்னு சொல்லிட்டு அந்த குரூப் பேர் இருக்கும். ஸோ இது நேற்று நடந்த ப்ராஃபிட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நாள் ஒன்று நடந்துச்சு, அது என்னங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வந்து பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 ட்ரேட் கொடுப்பாங்க. அந்த 6 ட்ரேட்டில் நம்ம பண்ணுறோன்னா மினிமம் ஒரு அமௌண்ட்டை ப்ராஃபிட்டாக நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து போட்டிருக்கிறது என்னென்னா ஒவ்வொரு ட்ரேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடில் 420 எடுத்திருக்காங்க, இன்னொரு ட்ரேடில் 330 லாஸ் ஆகிருக்கு, அடுத்த ட்ரேடில் 510, அடுத்த ட்ரேடில் 900, அடுத்தது 495, கடைசி ட்ரேட் என்னாச்சுன்னு தெரில, 0ல் இருக்குது.
சரி, ஓகே. ஸோ இந்த ட்ரேடு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மினிமம் 2000 ஒரு நாளைக்கு நம்ம இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு சரி எவ்வளவோ லாஸ் பண்ணியிருக்கோம், இதுலேயும் சேர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுவும் லாஸ்ன்றது தெரிஞ்சுதுன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மாதிரி வாங்குகிறாங்க. ஸோ அது எவ்வளோ ஃபீஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க் ஒன்று இருக்கும் அந்த குரூப்லேயே, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அந்த குரூப்பில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மந்த்லி ஃபீஸாக 1500 இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 மாதமாக எடுத்துக்கிறீங்கன்னா 2500, 3 மாதத்துக்கு 3500, 6 மாதத்துக்கு 4500, வருஷத்துக்கு 5500. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணலான்றதுக்காக நான் 1500 கொடுத்து ஜாயின் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டு ஜூன் 22 வரைக்கும் இருக்குது அப்படின்றது அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதில் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. இதை நான் ஒரு டைம் மட்டும்தான் கிளிக் பண்ணி என்னால் ஜாயின் பண்ண முடிஞ்சது. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு நான் அனுப்பி அவங்கள இதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்கன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைர்டு அப்படிங்கிற மாதிரி வருது. சரிங்களா? கரெக்டாக ஒரு பர்சனுக்கு ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜென்ரேட் பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த சேனலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவங்க வந்துட்டு ஒரு கோஸ்டல் க்ரோத் ரிசர்ச் ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 to 5 ட்ரேட் வந்து நாங்கள் பர் டே கொடுப்போம். எல்லாமே நல்ல ஒரு 90% அக்யூரேசியோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக்ஸ் அதில் பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சேனலோட ஃபுல் நேம். சரிங்களா? மொத்தம் 1800 பேர் இந்த குரூப்பில் இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதில் சேர்கிறதுக்கு முன்னாடி இது ஒன்று தான், இந்த ஒன்று மட்டும்தான் காரணம். என்னென்னா அவங்கக்கிட்ட டோட்டலாக வந்துட்டு ஒரு 2-3 லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஃப்ரீ சேனலில். ஸோ 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ராடாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஃப்ராடாக இருந்தான்னா 3 லட்சம் பேர் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள்லேயே லெஃப்ட் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ இந்த 1800 பேர் இந்த குரூப்பில் இருக்கிறாங்கன்னா இந்த 1800 பேரும் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்தவங்களாக இருப்பாங்க. 2 மந்த்துக்கு அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும், 3 மந்த்துக்கு அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும், 1 இயருக்கு அதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 1800 பேரும் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் எப்படி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இது வந்து ஒரு டார்கெட்டு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி 22 மே டேட்டு போட்டு 48,100 பிஇயில் 422 வந்துச்சுன்னா பை பண்ணிடுங்க. 422 வந்துருச்சுன்னா பை பண்ணிடுங்க. 460 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை செல் பண்ணிவிட்ருங்க. அது வந்து 460க்கு அப்புறம் 520 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க. பட் 520 வரைக்கும் போச்சா என்னன்றது நான் எதுவும் கவனிக்கலை. சரிங்களா? 422ல் வாங்கினது 442 வந்திருந்தாலே லாபம்டா சாமின்னு சொல்லி விற்றுட்டு நம்ம பாட்டு வெளியில் வந்திருப்பேன். 460 வரைக்கும் கூட எனக்கு போகிறதுக்கு அந்த பொறுமை இருக்குமா என்னன்றது தெரியல. நான் அதை நேற்று தான் கவனித்தேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எல்னால் ஸ்டாப் லாஸு. ஸோ 380 ஸ்டாப் லாஸ் போட்டு பை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 422 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் பை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் ஃபார் 422 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? ஸோ இத போட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 422 வந்துருச்சு, 425 வந்துருச்சு, 430, 435, 440 அப்படிங்கிறத இந்த குரூப்பில வந்து கன்டினியூஸா குடுத்துட்டுருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா, ஆமா உண்மதான். நானும் நேத்து பார்த்து ஷாக்கிங் ஆயிட்டேன். சரிங்களா? ஸோ இவங்க எப்படி அந்த அக்யூரசி கரெக்ட்டா அந்த மாரி சொன்னாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. ஸோ நேத்து ஜாயின் பண்ண உடனே நடந்தது இதுதான். சரிங்களா? பேங்க் நிஃப்டி 48,300 பிஇல 452ல பை பண்ணி 510ல செல் பண்ணியிருந்தா ரூ. 870 ப்ராஃபிட் வந்திருக்கும். சரிங்களா? நான் வந்துட்டு இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நான் ஃபாலோ பண்ணல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டே வந்து நான் வந்து ட்ரேடிங்குள்ளேயே போறேன். பை எப்படி பண்ணணும், செல் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல், இந்த பேங்க் நிஃப்டி 48,300 இது எங்கே இருக்குன்றத நான் தேடுறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, பேங்க் நிஃப்டிங்கிறது நிஃப்டி பேங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போல. இதுதான் இந்த பேங்க் நிஃப்டி ஆர்டர்னு சொல்லி இதுக்குள்ளே போய் பார்த்தா, அதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 452 வந்துச்சுன்னா 510ல் செல் பண்ணிடு அப்படின்னு. பட் இதில் வந்துட்டு 47,000 சம்திங்கில் இருக்குது. இதில் எங்கே 452 வருது? அவன் பாட்டுக்கு 452 வந்துருச்சு, 460 வந்துருச்சுன்னு போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான மெசேஜ்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுனால என்னால் ஒரு சில ட்ரேடை வந்து ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் இதில் ஃபாலோ பண்ண ட்ரேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் 2வதா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரேடு தான். 48,000 பிஇன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து 362ல பை பண்ணி 435ல் செல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டார்கெட்டை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்ததில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1032 சரிங்களா? ஸோ 1032 வந்து நம்ம அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று அந்த 6 ப்ரெடிக்ஷனில் ஏதோ ஒன்று நம்ம பண்ணி ரூ. 180 ப்ராஃபிட் பார்த்தோம். இந்த ரூ. 180ன்றது இதில் கம்மியாக இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 800 சம்திங் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, பொறுமை இல்லை எனக்கு. அதான் ஃபஸ்ட் நாள் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது 452ல் வாங்குங்க, 510, 500 வந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணிடுங்க அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இப்போது 452ல் வாங்கிட்டு அது 400, 410, 380ன்னு அது பாட்டுக்கு அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு ட்ரேடு. இதில் நான் அந்த ட்ரேடில் 380, 400லலாம் நான் எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருந்தேன்னா எனக்கு ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 800 வரைக்கும் எனக்கு ஒரு லாஸ் ஆகிருக்கும். சரி லாஸ் ரூ. 800 வந்தாலும் பரவாயில்ல, நேற்று மாதிரி ரூ. 10,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் நான். பட் என்ன தோணுச்சுன்னா, இவன் மட்டும் குரூப்பில் டெய்லி 2000 ஏர்ன் பண்ணிட்டேன், 4000 ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்கானே, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். லாஸ் ஆச்சுன்னா இதுதான் நம்ம பண்ணுற கடைசி ட்ரேடு அப்படின்றத ஒரு முடிவு பண்ணிவிட்டு எதுவும் க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அதையே நான் வாட்ச் பண்ணிகிட்ருந்தேன். 1/2 மணி நேரம் கழித்து அது வந்து மேலே போணுச்சு. சரிங்களா? ஸோ அந்த மேலே போனது தான் இது, இந்த 1095ன்ற அந்த ஒரு ப்ராஃபிட். 362ல பை பண்ணி 435ல் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? 362ல பை பண்ணிவிட்டு 320, 300ன்னு வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலைமை பாருங்கள். 362 ஒரு பொருளை வாங்கி 300 விற்றீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு லாஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது.
இந்த 1095ங்கிறது -1095ல் நீங்கள் லாஸ் ஆகிருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நாள் ட்ரேடுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் பொறுமையும் வேறு இல்லை எனக்கு. இது எப்போ மேலே போகிறது, நான் எப்போ ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன். பட் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கண்டினியூஸாக அது பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 452ல் பை பண்ணிவிட்டு 510ல் சேல்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அது வந்து அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடே எடுத்துகிட்டு இது மேலேயும் போகல கீழேயும் போகல, அதுலேயே நிற்கிது. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுறது, நான் இது ஒன்றில் மட்டுமே நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த குரூப்பில் வந்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணி பை பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இந்த எல்லா ட்ரேடையுமே நான் ஒரே டைமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 40,000மாவது என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தேவைப்பட்டிருக்கும். பட் நம்மக்கிட்ட இந்த 15,000 வச்சுக்கிட்டு நான் இதில் ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுத்த உடனேயே என்கிட்ட 15,000லேருந்து ஒரு 6,000 சம்திங் வந்து அந்த ட்ரேடு வந்து வேல்யூ எடுத்துக்கிச்சு. சரிங்களா? திரும்பி அந்த ட்ரேடை நான் சேல்ஸ் பண்ணால் தான் அந்த 6,000ஓட ப்ளஸ் ப்ராஃபிட்டும் எனக்கு சேர்ந்து என் வேலெட்டில் ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ட்ரேடு எடுக்க முடியும். இப்போ என்னன்னா ஒரே டைமில் 2 ட்ரேடு எடுத்துருக்கலாம். ஒரு ட்ரேடுக்கு 6,000, இன்னொரு ட்ரேடுக்கு 6,000 சொல்லிவிட்டு 15,000 வேலெட்டில் இருக்குதுன்னா நம்ம அதை வச்சு நம்ம அப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம். பட் எல்லாமே ஒரே டைமில் வந்துருந்துச்சுன்னா என்னால் அதை வாங்குறதுக்கு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்காது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால நான் மற்ற இதெல்லாம் நான் கான்சன்ட்ரேஷனே பண்ணல. பட் இந்த ஒரு இதை நான் தேடுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இது எங்கே போய் கடைசியில் தேடி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் நிஃப்டி 48,300 PE அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து அதில் போய் எங்கே பார்க்கணுன்னு, ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த நிஃப்டி பேங்க்கும் கிடையாது, நிஃப்டி 50யும் கிடையாது. ஸோ இந்த டிஸ்கவர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கவரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே அந்த சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாக்ஸில் இப்போது என்ன போட்டிருந்துச்சு, பேங்க் நிஃப்டி 48,300. ஓகே, ஸோ அங்கே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி 48,300 PEயா CEயா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பட் இப்போ எதுவும் ரன் ஆகலை, அதனால் உங்களுக்கு ஷோ ஆகலை. நான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்க டைம் வந்து அந்த மாதிரி. சரிங்களா? மார்னிங் அந்த ட்ரேடிங் ஆகிற அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். சரிங்களா? பேங்க் இதில் தான் நீங்கள் போய் தேடி எடுக்கணும். அடுத்தது இப்போ வேறு அடுத்து என்ன பேர், பேங்க் நிஃப்டி 48,100 PE. ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 48,100 PEயா இல்லை CEயா அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கும். PEயா CEயான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் போய் தேடிட்டு இருக்க வேணாம், அது என் டேஷ்போர்ட்லேயே அது ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்ஸ், இந்த மை லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, கீழே இந்த மை லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு டேஷ்போர்டில் ஷோ ஆகணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். 48,100, 48,000. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஷோ ஆகணும்னு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட் லிஸ்ட்டில் இங்கே வந்துடும். ஸோ இங்கே என்ன ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 362 வந்தால் வாங்கணும் அப்படின்னா 362 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போய் பை பண்ணிடணும். சரிங்களா? அடுத்து 435 வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு 400 வந்தாலே போதும்டா சாமின்னு நினச்சி 400லேயே சேல்ஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். பட் அவங்க இந்த குரூப்பில் எப்படி தான் அதை கரெக்டாக அந்த முன்னாடியே அதை சொல்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு சீக்ரெட் தான் எனக்கு தெரியல. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேயுமே ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாயிருச்சு.
மீதி எல்லாமே எப்படி அவ்வளோ கரெக்டாக நடந்துச்சுன்றது தான் எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு தெரியல. இது எப்படி இது உண்மையாகவே லீகல் தானா, இல்லை இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது தப்பா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட்டு இப்படி ஒரு குரூப் ரன் ஆகிட்டுருக்கு. பட் இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற ப்ரெடிக்ஷனில் இப்போ எத்தனை 3, 6, 7 கொடுத்துருக்காங்க. அதில் 1 மட்டும்தான் தப்பாக இருக்குது. மீதி 6மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 6மே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு 4000 ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 6ல் 2 மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த 2க்கான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1200 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக பார்த்தேன் நேற்று. அதை நானே சொந்தமாக பை பண்ணி செல் பண்ணது இந்த ப்ராஃபிட்டு. இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜை நான் மந்த்லி 1500 பே பண்ணி தான் ஜாயின் பண்ணி உள்ளே வந்தேன். ஸோ 1500 பே பண்ணது வேஸ்ட் ஆகிடுமா இல்லை அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, சரிங்களா. ஸோ ஒரு நாளைக்கு நம்மளால் 1000 நார்மலாக அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளால் அந்த 1000 அந்த ரேஞ்சுக்கு எடுக்க முடியுதுன்னா நம்ம கண்டிப்பாக பே பண்ணி உள்ளே வந்து இதை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. பட் என்ன ஒன்று, இதுக்கு நிறைய பொறுமை தேவைப்படுது, சரிங்களா. அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகிடக்கூடாது. டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் பாதியிலே எனக்கு 1000 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு மேலே லாஸ் ஆகிட வேணாம்னு சொல்லிட்டு பாதியிலே வெளியே வந்துடக்கூடாது. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வர நாள் நம்ம ட்ரேட் பண்ணுறது முடிஞ்சால் அதை லைவ் ரெக்கார்டிங் பண்ண முடிஞ்சது, டைம் இருந்துச்சுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்குமான்னு தெரியல. அந்த குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அதை போய் பார்க்கணுன்றதுல மட்டும்தான் மைண்ட் இருக்கே தவிர இது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி அவரையும் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங் இதில் இருக்காது. இல்லைனா இதையே நம்ம ஒரு குரூப் ஒன்று ஃபாலோ பண்ணி இதில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். பட்டு எனக்கு அந்த பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம அந்த சூர்யான்றவன்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவன் சங்காத்தமே வேணாம், ஏன்னா அவன் கேரக்டர் எந்த மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா. நம்ம என்னென்னா இவங்கக்கிட்டேயும் ட்ரேட் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்டேயும் பண்ணிக்கலாம். பட் 2 பேர்த்தில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தான். அவன் சூர்யான்றவன் ரொம்ப ஒஸ்ட்டு, சரிங்களா. அவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவன் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கான். பட் இன்னொருத்தட்ட போகிறோன்றது தெரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் நம்ம யாருக்கிட்டையுமே ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி அவன் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி பர்சன்ட்டிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட ட்ரேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்தது யாருன்னு தெரில. ஸோ டைம் இருந்தால் பாருங்கள். இது 2 வீடியோவாக போடுறதா ஒரு வீடியோவாக போடுறதான்னு தெரியல. பட்டு ஒரே வீடியோவாக போட்டால் தான் உங்களுக்கு அது புரியும், 2 வீடியோவாக போட்டால் புரியாது. டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு சில ஃப்ராடுக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, சரிங்களா. அவன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லாஸ்ட் 8 டிஜிட் மட்டும் போடுறேன், அதுக்கு மேலே நான் எதுவும் போடல, சரிங்களா. அதேமாரி நீங்கள் அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு 1 நாள் 2 நாள்லேயே வெளியில் வந்துடுங்க, சரிங்களா. அதுக்கு மேலே அவன்கிட்ட காசு கட்டி ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவன் வந்து ட்ரஸ்டட் பர்சன் கிடையாது. நம்மக்கிட்டேருந்து எப்படி இன்னும் காசு வாங்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம ரோபோ ட்ரேடிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரோபோ ட்ரேடிங் பெஸ்ட்டாக இல்லை அதுவும் இதுக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் சொல்லுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, லாஸ்ட் 1 வீக் நடந்தது இது தான். நம்ம ஒன்று பண்ணி அது எப்படி இருக்குன்றத ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு பார்த்தோம்னா அந்த ஃபீல்டுக்குள்ளேயே யாரும் வந்துடாதீங்கன்ற மாதிரி ஒரு சில இன்சிடெண்ட்லாம் வேறு நடந்துருச்சு. சரி ஓகே, நான் இந்த மாதிரி நானே அந்த குரூப்பில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சதுக்கு என்ன ரீசன் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன்னா ஓகே சொல்லிடலாம்.
பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ அந்த 10,000 ஒரே நாள் லாஸ் ஆச்சு இல்லையா? அது லாஸ் ஆனது 10,000 லாஸ் ஆச்சு. பட் அதுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்கல. இப்போ இன்றைக்கி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ₹1000 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம் அப்படின்னு மைண்டு போச்சுன்னு. ஏன் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம் அப்படின்னா, நேற்று 10,000 லாஸ் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி 10,000 போயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது தான். அதனால் ₹1000 சின்ன அமௌண்ட்டாக லாஸ் ஆகிட்டா பரவாயில்ல, பெருசாக லாஸ் ஆகிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லி வெளியில் வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வெளியில் வரல. என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்றது நான் வெயிட் பண்ணி பார்த்ததுனால நமக்கு இந்த ப்ராஃபிட் ₹1000 வந்திருக்கு. இல்லைன்னா அது வந்திருக்காது. அது -1000 இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பேன் போல். வேறு என்ன சொன்னேன்னு தெரிலையே, மறந்துட்டேன். அவன் வந்து இந்த ஃபீஸ்க்கு ஒன்று கேட்டான் பார்த்தீங்களா? இந்த ₹1,00,000 ஃபீஸ், ₹1,00,000 ஃபீஸை நீங்கள் 50% ஆஃபரில் 50,000 மட்டும் பே பண்ணி உள்ளே வந்தால் போதும். அதுக்கு வந்து 50,000 முன்னாடி கட்டணும்னு அவசியம் இல்லை. 25,000 மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங்னு சொல்லி கட்டிட்டு பேலன்ஸ் அப்புறமா இருக்கும்போது வந்து கட்டுங்கன்னு. சரிங்களா? பேலன்ஸ் நீங்கள் இருக்கும்போது வந்து கட்டியிருப்பீங்க. சரி, நீங்கள் கட்டுறீங்கன்னே வச்சுக்கோங்க. டோட்டலாக நீங்கள் 50,000 அவனுக்கு கொடுத்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த 50,000 ஃபீஸ், ட்ரேடிங் ஃபீஸு ஒன்று கட்டியிருப்பீங்க. ப்ளஸ் வேலெட்டில் ஒரு 25,000 வச்சுக்கோங்க. அந்த 25,000 வச்சு அவன் எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுவே அதிகம்தான். ஸோ அது வரைக்கும் ட்ரேட் பண்ணி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சார் அடுத்தது வந்து ஒரு ஸ்லாட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாட்டோட பெனிஃபிட்டை சொல்லிடுவேன். இந்த ஸ்லாட்டை முதல்ல நீ முடிச்சு கொடுடா, அதுக்கப்புறம் அந்த ஸ்லாட்டுக்கு போகலான்னு நமக்கு தோணும். ஆனால் அவன் வந்துட்டு அதை பண்ண மாட்டான். நம்ம அவன்கிட்ட அந்த மாதிரி இதாகவும் பேச முடியாது. பேசினோம்னா எதையாவது ஒன்று போட்டு லாஸ் பண்ணி விட்ருவான். கேட்டால் நீங்கள் அதான் சார் அந்த ஸ்லாட்டுக்கு வரலன்ட்டீங்க, அதனால தான் லாஸ் ஆச்சுன்றான் ஒரே வார்த்தையில். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, ₹50,000 ஸ்லாட் வந்து இப்போ அவைலபிள் இல்லை சார், அது எல்லாருமே வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற அவைலபிள் ஸ்லாட் ஒன்றே ஒன்று என்னென்னா ₹1,00,000 ஸ்லாட் மட்டும்தான். எப்போது நம்மக்கிட்ட நம்ம வேலெட்லேயே 1.5 lakhs தான் இருக்கும். அவன் ட்ரேட் பண்ணி கொடுத்தது எல்லாமே. சரிங்களா? ஆல்ரெடி ₹50,000 ஃபீஸ் வாங்கிட்டான் இந்த 1.5 lakhs எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் வந்துட்டு என்ன கேட்பான்னா, இன்னும் 1,00,000 மட்டும் நீங்கள் கட்டி உள்ளே வந்துருங்கம்மா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற 1,50,000லேருந்து 1,00,000 வித்ட்ரால் பண்ணி நம்ம அவனுக்கு கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வேலெட்டில் 50,000 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 50,000 வச்சுக்கிட்டு ஒரு 2,00,000 ஓகே 2,00,000 வச்சுப்போம். ஒரு 2,00,000 வரைக்கும் ட்ரேட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த 2,00,000 வந்து ட்ரேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அப்போ அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ வந்து நீங்கள் இன்னொரு ஸ்லாட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஸ்லாட் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இருக்கிற அவைலபிள் ஸ்லாட் ஒன்றே ஒன்று ₹2,00,000 ஸ்லாட்டு மட்டும்தான் இருக்கும்பான். சரிங்களா? ஸோ ₹2,00,000 ஸ்லாட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு இத்தனை லட்சம் வரும் அப்படிம்பான். ஸோ இந்த மாதிரி அவனோட ஃபீஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுற எல்லா ட்ரேடிங் ப்ராஃபிட்டையுமே அவங்களுக்கு ஃபீஸாக கொடுக்குறதுல மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறது நம்ம தனியாக இந்த மாதிரி குரூப்பில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணிட்டு போயிடுச்சு. எனக்கு இந்த பை பண்ணுறதுனா என்ன, சேல்ஸ் பண்ணுறதுனா என்ன, சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த பை பண்ணுறதுனா என்ன, சேல்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா நீங்கள் வேறு வழியில் இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட ஃபீஸை கட்டி தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி ஃபீஸை கட்டி ட்ரேட் பண்ணி எப்போ நீங்கள் இந்த போட்டதை எடுப்பீங்க? போட்டதை எடுத்தீங்கன்னா திரும்பி அவன் ஃபீஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் கட்டுங்க இதில் கட்டுங்கன்னு சொல்லி வாங்கிப்பான். அப்புறம் நீங்கள் இதில் என்னத்தை ப்ராஃபிட்டை பார்ப்பீங்கன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த சூர்யாங்கிற கேரக்டர் இந்த மாதிரி தான், அவன் பிஹேவியர்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும்.
பட் இந்த அதித்திங்கிற பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. பட் உங்ககிட்ட நம்ம ஒரு 1 வீக் தான் ட்ரேட் பண்ணோம். 1 வீக் ட்ரேட் பண்ணி நல்லா தான் கொடுத்துட்ருந்தாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 2 பேருமே ஒரே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 25,000 மினிமம் வேலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணி தரேன். அதுக்கும் கம்மியாக இருந்தால் ட்ரேட் பண்ணால் அப்புறம் லாஸ் ஆகிடும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஒரு இதான் இப்போ வந்துட்டு இப்படி சொல்கிறாங்க இல்லையா, இவங்களே வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 35,000 வேலெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. 25,000 ஃபீஸ் பே பண்ணுங்கள் சார், மீதி 10,000 கூட வைங்க, நான் அந்த 10,000 வச்சு நான் ட்ரேட் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. இது எப்படி பேசுவாங்க பார்த்தீங்களா? ஏன் அப்போ 10,000 இருக்கும்போது மட்டும் 25க்கு கீழே இருக்குது, அப்போ லாஸ்லாம் ஆகாதா? அப்போ மட்டும் நான் நல்லா பேசுகிறாங்க. என்னென்னா 35,000 தாங்க என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னோம்னா, ஓகே சார் 25,000 ஃபீஸ் பே பண்ணிடுங்க, பேலன்ஸ் 10,000 மட்டும் வேலெட்டில் வச்சுக்கோங்க, நான் அதை வச்சு ட்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பவும் பேசுவாங்க. ஆனால் இல்லை மேடம், நான் இந்த ஸ்லாட்டை எடுத்துட்டேன்னா என்கிட்ட கையில் சுத்தமாக காசே இருக்காது, அதனால் நான் வெயிட் பண்ணி நான் போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. இல்லை சார் வெயிட் பண்ண வேணாம், 10,000 வச்சு நான் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க. ஸோ அதுதான் இது எனக்கு வந்துட்டு இது 2 பேருமே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காங்க. நான் என்னடா 2 பேருமே ஒரே மாதிரியே பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த டைம் மட்டும். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மட்டும் அந்த சூர்யான்றவன் என்ன பண்ணுவான்னா, இருக்கிற ஃபீஸில் பாதி அமௌண்ட்டு மட்டும் கட்டினா போதுங்க, மீதியை நீங்கள் அப்புறம் கூட கட்டலான்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவன் ஃபாலோ பண்ணுறான். பட் இந்த பொண்ணு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை, இருக்கிற ஃபீஸு ஃபுல்லாகவே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் 1 மந்த்துக்கு எந்த ஃபீஸும் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி பர்சன்ட்டு அந்த அதித்திங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி என்னங்கிறத இனி வரும் காலங்களில் அவங்கள பற்றி ஏதாவது நெகட்டிவாக ஒன்று கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவேன். பட் இப்போதைக்கு நான் அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறது வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15,000 என்னமோ தான் இருக்குது. ஸோ அது இந்த குரூப்பில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நானே ட்ரேட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இது ட்ரேட் பண்ணுறதுங்கிறது பர்ஃபெக்டாக போணுச்சு அப்படின்னா இனிமேல் நானே தான் ஃபுல்லாகவே ட்ரேடிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒன்று நமக்கு வந்துட்டு அந்த டைமிங் இருக்குமா அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ அந்த டைமிங் டெய்லியுமே நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. பட் உங்களுக்கு அந்த டைமிங் ஃப்ரீ டைமிங் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த குரூப்பில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக லாஸுங்கிறது இருக்காது. அதான் ஒரு 6 ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, 6 ப்ரெடிக்ஷனில் ஏதோ ஒரு ப்ரெடிக்ஷன்லையாவது நீங்கள் ப்ராஃபிட்டுங்கிறத மேக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இடையில சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த ஃபீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் அதில் வீடியோவில் சொல்லணும் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது இன்னொரு நாள் வேணால் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.